மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே பயணம் செய்ய நம்மையெல்லாம் அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் வசிக்கக்கூடிய இந்த புனிதமான இல்லத்திலே அவரது பிள்ளைகளாகிய நம் அனைவரும் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அவ்வாறு குழுமி இருக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் இறை வார்த்தைகள் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி 2 பண்புகள். நம்மிடம் தாழ்ச்சி மேலோங்கி இருக்கிறதா? இரண்டாவதுக்கு தாழ்ச்சிக்கு எதிரடியான இருமாப்பு ஆணவம் மேலோங்கி இருக்கிறதா? சிந்திக்க அழைக்கின்றார் இந்த இல்லத்திலே வசிக்கக்கூடிய இறைவன். மேலும் இந்த திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி முன்னேற்றம், இறையச்சம், வேலை வாய்ப்பு இவற்றிற்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க இருக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோதரி மரி அந்தவனத் ஒழுதுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப், இமானுவேல் மோதரிசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நலம் பெற வேண்டியும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். முகையூர் அருள்மரிநாதன் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்திலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதன் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி, அருட்தந்தை ஆண்டனி குரூஸ், ஜோசப் ராஜ் இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். சின்னப்பன், ஆண்டனி அம்மாள், ஆண்டனி சாமி, சந்தனமரி இவர்களது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். தேவ சகாயம், கிறிஸ்தோப், ரெஜினா மேரி, ஆண்டனி அம்மாள் இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ரெழியம் ராபர்ட் அந்துவான் இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். வைத்திதாஸ், வைத்தி தெரேஸ், அருந்தவத் மரி, மாரியம்மாள் இவருடைய விண்ணக வாழ்வின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மோசிலாமணி சமியேல், ஞானமிர்தம் என்கிற ஞானக்கண்டு சமியேல், அன்புநாதன் சமியேல், தொல்ஃபின் சமியேல், ஆரியத் சமியேல் இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேர்லின் பெர்னாண்டோ, ஜோனா லத்தவ் பெர்னாண்டோ அப்தல் குடும்பத்தின் பெயரால் இறைவன் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து அனைவருக்கும் நல்ல உடல்நலத்தை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் ஆரோக்கியதா சர்ச் விண்ணக வாழ்வின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் குறிப்பாக இந்த மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளுக்காகவும் இவற்றுடைய வளர்ச்சிக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளம்போனே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, தண்ணீர் வலம் பெறப்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தல் உம்மை தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உடைய தூய் ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினார் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே தூய்மையாவே நீரே எம்மை கழுவ. நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினார் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே தூய்மையாவே நீரே எம்மை கழுவ. நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. ஈசோ புள்ளினார் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே தூய்மையாவே நீரே எம்மை கழுவ. நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மக்களை பெருக செய்து நீர் எங்கள் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் முன்னிலையில் நிற்கும் ஒருவரின் பண்பு நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என கூறும் சீராக்கின் ஞானநூல் வாசகம் நுண்ணறிவலாகவும் ஞானிகளாகவும் நாம் வாழ அழைப்பு விடுப்பதோடு பணிவு, தாழ்ச்சி போன்ற குணங்களால் நம்மையே அணி செய்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கியன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வார்த்தைகள் 17 18, 20 மற்றும் 28 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை, ஏனெனில் தீமை அவர்களுக்கு வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உரிமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளை மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தனர். கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டின் சீனாய் மலையையும் புதிய ஏற்பாட்டின் விண்ணக எருசலேம் சீயோன் மலையும் ஒப்பிடும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் சீயோன் மலையை மேன்மையானதாக முன்வைக்கின்றார். சீயோன் மலையின் அச்சுறுத்தலும் பற்றி எரிந்த நெருப்பும் இயேசுவின் விண்ணேற்பில் இரக்கமாகவும் அமைதியாகவும் மாறியுள்ளன.
புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருப்பவர் இயேசு. இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரோயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணர் கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தரமான சுழல் காற்று வீசுகின்ற சீயோன் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை அங்கு எக்காலம் முழங்கிற்று. கேட்டவர்கள் அதற்கு தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்று நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டுக்குள் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தையில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தையில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களை அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் இருக்கின்ற பொழுது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்துக்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தையில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்தவரையோ வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திருப்பி அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாக ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவளிடம் ஒன்றும் இல்லை.
நேர்மையாளர்கள் உயிர்த்தெழுகின்ற பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே நாம் இறைவன் வசிக்கக்கூடிய இந்த புனிதமான இல்லத்திலே குழுமி இந்த வாரம் முழுவதும் எனது பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த வாரம் முழுவதும் எனது நாவிலிருந்து உதிக்கக்கூடிய வார்த்தைகள் உரையாடல்கள் எப்படி அமைந்திருக்க வேண்டும், எனது சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள்தான் வாரத்தினுடைய முதல் நாளாகிய இன்று. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடுந்திரு நாட்களிலும் முழு பூசை காண்கிறது. எனவே இந்த முழு பூசையை காணக்கூடிய அல்லது அந்த இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய செய்திகள் 2. அந்த 2 செய்திகள் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது என்றால், முதலிலே முதல் வாசகம். அந்த முதல் வாசகத்திலிருந்து தொடங்கி நற்செய்தி வாசகத்தோடு இணைப்பு பெறுகிறது. எனவே இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டும் இணைந்து நமக்கு இந்த 2 பண்புகளை கொடுக்க இருக்கிறது. அந்த 2 பண்புகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதல் பண்பு தாழ்ச்சி. இரண்டாவது நம்மிடம் இருக்கக்கூடியது செருக்கு. செருக்கனுடைய குழந்தை இருமாப்பு. அந்த இருமாப்பினுடைய குழந்தை ஆணவம், கர்வம். ஆனால் முதல் தீய பண்பு செருக்கு. அந்த செருக்கிலிருந்து குழந்தைகள், பேர குழந்தை, கொள்ளு பேர குழந்தைகள், எல்லா குழந்தையும் பிறக்கும் அந்த செருக்கு என்ற பாவத்தில் இருந்து. இந்த 2ஐ பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க போகிறோம். என்னிடம் தாழ்ச்சி குணம் இருக்கிறதா, அல்லது தாழ்ச்சிக்கு எதிரடையான பாவம் செருக்கு என்ற பாவம் இருக்கிறதா? குறிப்பாக இந்த சீராக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலே, அதை படித்தாலே நாமளை திருந்திடுவோம், மனமாற்றம் அடைவோம். 2வது புத்தகம் நீதிமொழி புத்தகம். அதை படித்தாலே மீதி இருக்கிற திருந்தாதது அதையும் திருந்து விடுவோம். இந்த 2 புத்தகங்கள், நீதிமொழி ஆகமும் சீராக் புத்தகம், இடையிலே 2 புத்தகம் சபை உரையாளர் ஆகமும். இந்த அனைத்து புத்தகங்களை நாம் படிக்கின்ற பொழுது, இன்றைய நவீன உலகத்திலே என் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இந்த நவீன உலகத்திலே உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய நபர்கள், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், பணியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், பணியில் இல்லாத நபராக இருக்கலாம், தெரிஞ்ச நபராக இருக்கலாம், தெரியாத நபராக இருக்கலாம், நன்கு பரிச்சயப்பட்ட நபராக இருக்கலாம், சிறிது பரிச்சயப்பட்ட நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும், குருவாக இருக்கலாம், அருட்சகர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒவ்வொருவரோடு நீ எப்படி பழக வேண்டும், உனது உரையாடல், உனது வார்த்தைகள் எப்படி உனது நாவிலிருந்து வெளியே செல்ல வேண்டும், இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி பிரித்தாளப்படும், எப்படி குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு செல்லப்படும், உனது மாண்புகள் எப்படி அழிக்கப்படும், எல்லாவற்றுக்குமே விடை, ஆன்சர்ஸ் இங்கே தான் இருக்குது. நீதிமொழி புத்தகம், சீராக் புத்தகம், சபை உரையாளர் புத்தகம், மற்ற அனைத்தும் எப்படி இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதற்கான புத்தகம். அப்ப இந்த திருவிவிலியம், உயிருள்ள கடவுள் அளிக்கக்கூடிய வார்த்தை அடங்கி இருக்கக்கூடிய இந்த விவிலியம் எழுத்தால் அச்சடிக்கப்பட்ட சாதாரண புத்தகம் அல்ல, விலைமிக்க உயர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நாம்
பயனுணர்ந்து நாம் படித்திருப்போம் என்றால் சண்டையே வராது. ஒருவருக்கு ஒரு சண்டையே வராது. குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்போம்? ஒற்றுமையாக இருப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பீர்கள்? ஒற்றுமையாக இருப்பீர்கள். இந்த இறைவனுடைய ஆலயத்திற்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும்? அன்பின் உறவாக இருக்கும். உங்களுக்கும் இந்த புனிதமான ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த திருப்பலிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும்? அழகான உறவாக இருக்கும். திருப்பலியை நீங்கள் எப்பொழுதும் தவற மாட்டீர்கள். ஆனால் தவறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஆலயத்தை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றோம். காரணம் என்ன? இறைவனுடைய வார்த்தையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. இந்த புனிதமான ஆலயத்தினுடைய மகிமையும் மேன்மையும் பரிசுத்தத்தையும் உணர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்வதில்லை. இந்த இரண்டையும் நீங்கள் முயற்சி செய்யாத பொழுது உடலோடும் ஆத்மத்தோடும் தேவ சுவாபத்தோடும் இருக்கக்கூடிய இந்த இயேசுவை நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உணராத நீங்கள் எப்படி இந்த திவ்ய நற்கணைக்கு முன்பாக வந்து உங்களால் ஒரு 5 நிமிடங்கள் செலவிட முடிகின்றதா? முடியாது. அப்ப பார்க்கின்ற பொழுது சீராக் புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி பொது அறிவு. சில நேரங்களிலே இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் அதை பாஸ் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சப்ஜெக்ட், அதில் ஒரு சப்ஜெக்ட் பொது அறிவு. அந்த பொது அறிவு எதை பற்றி? உலகத்தை பற்றி, நாடுகளை பற்றி, நாடுகளுடைய கலாச்சாரம் பற்றி, அந்த நாடுகளுடைய எக்கனாமிக் ரேட், அந்த நாடுகளுடைய நாணயங்களை பற்றி, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள், முக்கியமான விழாக்கள், அந்த மக்களுடைய உணவுகளை பற்றி, இவற்றையெல்லாம் அறிந்திருந்து அந்த நபர் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை கொடுத்து விட்டு வருவார். மதிப்பெண் வழங்கப்படும். ஆனால் இந்த சீராக் புத்தகம் பொது அறிவு என்று இந்த தலைப்பிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொது அறிவு எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றது, வாயாடிகளோடு வாதிடாதே, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது? திரு விவிலியத்தில் இருந்து. வாயாடியோடு வாடாதே. சில பேர் கேட்கலாம், வாயாடலாம், ஆடிப்பார் தெரியும். உன்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியாது. நீ அமைதியா பேசிக் கொண்டிருப்பாய். உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய நபர் எப்படி பேசுவார்? வாயாடி. சில பேர் சொல்லுவோம், வாயாடி, வாயை திறந்தா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நல்ல வார்த்தைகள் வந்தா பரவாயில்ல, அனைத்தும் கலந்த ஒரு வார்த்தைகள், எதிர்கொள்ள முடியாத வார்த்தைகள் வருகின்ற பொழுது தோற்று போவாய். அடுத்ததாக, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காது. நாம் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கின்றோம். ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அந்த சின்ன பிரச்சனை தெரியுமா இருக்கும், சுத்திக்கிறவங்க அப்படியே அள்ளி போடுவாங்க, எண்ணெயை அப்படியே ஊற்றுவாங்க, நெய்யை போடுவாங்க, நல்லா எரிட்டோம், தகதகன்னு எரிட்டோம். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே. இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். அதுதான் இந்த இறை வார்த்தை. எப்பொழுது எழுதப்பட்டது? ஆனால் இன்று இந்த நவீன உலகத்திலே பயன்படுகின்றது. பண்பற்றோரிடம் நகையாடாதே, உனது முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம், பாவத்தினின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே, நாம் எல்லோருமே தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நினைத்துக்கோ. பண்பற்ற மனிதனிடம் நீ நகையாத, நகை என்றால் உரையாடாது. அந்த பண்பு என்றால் என்னவென்று தெரியாத நபரிடம் நீ பண்போடு நீ நகையாடினால், உரையாடினால் உனக்கு தான் பாதிப்பு. அவன் என்ன செய்வான்? உனது முன்னோர்களை பற்றி அவன் கிளறி விட்டு கொண்டே இருப்பான். உன் குடும்பம் இப்படி இருந்துச்சு, உன் தாத்தா பாட்டி இப்படி இருந்துச்சு, உன் தாத்தாவுடைய அவங்களாம் இப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான்? எல்லோரையும் கிளறி விட்டு கொண்டே வருவான். காரணம், செருக்கு மிக்கவன், இருமாப்பு மிக்கவன், ஆண்டவ மிக்கவன். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், பாவிகளது தீய நாட்டாதை தூண்டிவிடாதே, அதை உன்னை பொசிக்க விடும், இருமாப்பு கொண்டோருடன் மோதாதே,
மோதினால் உன் சொற்களை கொண்டே உன் மீது குற்றம் சாட்டுவார். இருமாப்பு கொண்டவன், அவனுடைய பேச்சு, அவனது வார்த்தைகள், அவனது உரையாடல்கள் எப்படி இருக்கும்? பல முறை நாமும் சந்தித்திருப்போம். அதை சில நேரங்களில் எடுத்து வெற்றி பெற்றிருப்போம். அப்ப இறைவார்த்தை சொல்லுகிறது, இருமாப்பு கொண்ட நபரிடம் சண்டை போடாது, உனது உரையாடலை நீ வளர்த்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ சொல்லாத ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தி நீ சொன்னதாக உன் மீது அவன் பழி சுமத்தி விடுவான். அவனுக்கு பழி சுமத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எனவே அவனது வலையிலே நீ மாட்டிக்கொள்வாய். எனவே இந்த இருமாப்பு கொண்டவனோடு, செருக்கு கொண்டவனோடு, அகந்தை கொண்டவனோடு நீ உரையாடல் வைத்துக்காத, குறைச்சிக்க. இறுதியாக அவர் சொல்லுவார், தருதலையோடு பயணம் செய்யாதே, அவர்கள் உனக்கு சுமையாய் இருப்பார்கள், தங்களது விருப்பம் போல் நடப்பார்கள், அவளது அறிவின்மையால் நீயும் அவளோடு அழிய நேரிடும். தொலைக்காட்சியிலே நிறைய நேரங்களை பார்த்து இருக்கிறோம். அறிவிலிகள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பார்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு தீய சிந்தனைகளிலே அல்லது தீய பழக்க வழக்கங்களிலே புறையோடி இருப்பவர்கள், கஞ்சா அடிப்பவர்கள், மற்ற கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள். இவன் நல்லவனாக இருப்பான், வாடா என் கூட போலாம். வழியிலே செல்லுகின்ற பொழுது அவனை பற்றி அனைவருக்கும் தெரியும், இவன் மோசமானவன், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவன். ஒரு நல்ல இளைஞனாக இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அவனோடு பயணம் செய்கின்ற பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இவனும் அவனுடைய ஆள்தான். நீ நல்லவனாக இருக்கின்றாய், உனக்கு தெரிகிறது, உன் பெற்றோருக்கு தெரிகிறது. ஆனால் அந்த தருதலையோடு நீ பயணம் செய்கின்ற பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கின்ற விதம் என்ன? இவனும் அவனை போல்தான், இவனிடமும் அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் அனைத்தும் இவனிடம் ஊறி கிடக்கும். உனது பெயர் மாற்றம் பெறுகிறது. காரணம் என்ன? நீ நடந்து செல்லக்கூடிய நபரோடு நீயும் நடந்து செல்லுகின்ற பொழுது அவனுக்கு கிடைத்த அதே கெட்ட பெயர் உனக்கு தான் கிடைக்கும். அவன் என்ன செய்வான்? அவன் தப்பு செய்வான், உன்னை மாட்டி விடுவான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 பண்புகளை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே செருக்கு, பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர், கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர், அடங்கா மனதோர் தொல்லையால் அழுத்தப்படுவர், பாவிகள் பாவத்தை பெருக்குவர், இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. சமூகத்தில் பார்க்கின்றோம், இந்த இருமாப்பு கொண்டவன், ஆணவம் மிக்கவன், அகந்தை கொண்டவன், அவனது கால் தரையில் படாது, அவனது முகம் நேருக்கு நேராக மனிதனை பார்க்காது, மேலோக்கி தான் இருக்கும். அவன் சொல்லுகின்ற செயல்பாடுகள், நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் உனக்கு சமமானவன் அல்ல. அப்ப அந்த இருமாப்பு செருக்கு கொண்டவன் இறைவனுக்கு முன்பாக வாழ முடியுமா? சமூகத்திலே அவன் மனிதருக்கு முன்பாக வாழ முடியுமா என்றால் அதற்கான விளக்கத்தை அதே சீராக் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர், அநீதியை இருவரும் பழிப்பர், அநீதி, இருமாப்பு, செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும், பொழுதையும் சாம்பலுமான மனிதர் ஏன் செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவளது உடல் அழிய தொடங்கும், நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது, இன்று மன்னர் நாளையோ பிணம், மனிதர் இறந்த பின் பூச்சைகள், காட்டு விலங்குகள், புழுக்கள் அவளது உரிமை சொத்தாகிறது.
நீ செருக்கோடு, இருமாப்போடு, ஆணவத்தோடு, கர்வத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நீ நடக்கின்றாய். மக்களையெல்லாம் பயமுறுத்துகின்றாய். மக்களை உன்னை பார்த்தாலே ஒரு அச்சம், உன்னோடு பேசுவதற்கு அச்சம், உன்னோடு உரையாடுவதற்கு அச்சம், உன் அருகில் வருவதற்கே அச்சம். அடுத்து சொல்லுகின்றார், இன்று நீ திடகாத்திரமான மனுஷன், நீ மன்னனா இருக்கலாம், மிகப்பெரிய மனிதனாக இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். நீ செத்துட்டாக்க நீ யார்? நீ ஒரு பிணம். உனக்கான இடம் எங்க? இந்த மண்ணு. மண்ணிலே உனக்கான தோஸ்துகள் யார் தெரியுமா? உனக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கள் யார் தெரியுமா? புழுக்கள், பூச்சிகள், அழுக்குகள், இவைதான் உனது ஃப்ரெண்ட்ஸு. அங்க உள்ளே சென்ற பின்பு நீ என்ன சாதிக்க போகிற? என்ன சாதித்தாய்? இருமாப்போடு, ஆணவோடு, கர்வத்தோடு வந்தல்ல, நெஞ்ச நிமித்திக்கு வந்தல்ல, நீ எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டாய் அல்லவா? என்ன சாதித்த? என்ன சாதித்து விட்டு உள்ளே சென்று இருக்கின்றாய்? உள்ளே சென்ற நீ இறைவனுக்கு முன்பாக என்ன சாதிக்க போகின்றாய்? வினாக்கள் அடுக்கடுக்காக இழுக்கின்றார். நமக்கு பொருந்தும். இருமாப்போடு, ஆணவத்தோடு, கர்வத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது என்ன சாதிக்க போகிறோம்? சில பேர் சொல்லுவார்கள், இந்த இறந்தவர் வீட்டில் உயிரோடு இருக்கின்ற பொழுது, நீ செத்தா கூட உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன்டா, நான் செத்தா கூட உன் முகத்தை வந்து பார்க்க மாட்டேன்டா, நீ செத்தா கூட உன் வாசப்படியுடைய மிதிக்க மாட்டேன்டா. கர்வத்துடைய வெளிப்பாடு, இருமாப்பின் வெளிப்பாடு, ஆணவத்தின் வெளிப்பாடு. இறந்த உன் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுடைய முகத்தை பார்க்காமல் நீ என்ன சாதித்தாய்? இறந்த நபருடைய அந்த வீட்டுக்கு செல்லாமல், அந்த வாசப்படியை மிதிக்காமல் நீ என்ன சாதித்து விட்டாய்? உனக்கு பலம் சேர்ந்து விட்டதா? அல்லது அதிகாரம் கூடிவிட்டதா? என்ன சேர்ந்தது? ஒன்றும் இல்லையே. சில நபர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையிலே இந்த சேலஞ்ச் எல்லாம் விடுவோம். செத்தா கூட பேச மாட்டேன்டா, என்கிட்ட பேசாதடா, செத்தா கூட முகத்தை பார்க்க மாட்டேன்டா. என்ன சாதிக்க போகின்றீர்கள்? இந்த இருமாப்பு, செருக்கு, ஆணவம், கர்வம் இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா? இவையெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? நம்மையெல்லாம் இந்த கடவுள் அருகிலிருந்து தூரமாக அழைத்து சென்று விடும். அதே சீராக் புத்தகம் அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரிடம் இருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகிறது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகிறார்கள். நீ கடவுளுக்கு என்ன உருவாக்கின? உன் கர்வத்தால், ஆணவத்தால் அல்லது மற்ற பாவங்களால்? இறைவனுக்கு நீ அருவருப்பை உருவாக்கின. இறைவனுக்கு நீ வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்தாய். இறைவனை விட்டு நீ விலகி சென்று கொண்டே இருக்கின்றாய். ஏனென்றால் உனது கர்வம், செருக்கம், ஆணவம் என்ன சொல்லுகிறது? உனக்கு எல்லாம் இருக்கிறது, அந்த உறவு உனக்கு, எனக்கு அந்த உறவு தேவையில்லை, அந்த குடும்ப உறவு தேவையில்லை, இந்த மனுஷன் தேவையில்லை, உனக்கு இது போதும், நீ சந்தோஷமா இருப்ப. நீ அந்த செருக்கு உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? ஆண்டவம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? கடைசி வரை மகிழ்ச்சி கொடுக்காது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது தாழ்ச்சி, தாழ்ச்சியோடு இருக்கின்றவர்களை ஆண்டவர் உயர்த்துகின்றார். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களை இறைவன் அன்பு செய்கின்றார், தன் அருகிலே அரவணைக்கின்றார். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களை சகோதர சகோதரிகள் அன்பு செய்கின்றார்கள். நீ மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் இந்த அழகான தாழ்ச்சி கொடுத்திருக்கின்றார். இவற்றை நாம் பயன்படுத்துகின்றோமா? இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் என்ன தெரியுமா சொல்றோம்? நான் ஏமாளியா மாறி போயிடுவேன், நான் ஏமாந்து போயிடுவேன், என்னை எல்லோரும் ஏமாளிகள் என்று சொல்லுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். எனவே எனக்கு இந்த தாழ்ச்சிலாம் வேணாம்.
மற்றவனை பயமுறுத்தக்கூடிய இந்த செருக்கு தேவை, கர்வம் தேவை, ஆணவம் தேவை. இவைதான் சமூகத்திலே என்னால் மகிழ்ச்சியாக தைரியமாக வாழ முடியும். இந்த உலகத்தில் வாழ்வ செருக்கை வைத்துக்கொண்டு, இருமாப்பை வைத்துக்கொண்டு, ஆணவத்தை வைத்துக்கொண்டு எத்தனை நாள் நீ உயிரோடு இருக்க போகிற உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை இன்று இறைவை இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து போனால் நீ செருக்கோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு உனக்கு என்ன கிடைக்க போகிறது? மேலே போயிட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் தாட்சியோடு வாழ்ந்து பாருங்கள். இறைவனுக்கு முன்பாக தாட்சி, இறைவனுடைய சாயலை பெற்ற ஒவ்வொருக்கு முன்பாக தாட்சியோடு வாழ்ந்து பாருங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வார், இறைவன் மகிழ்ச்சி அடைவார். இறைவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன், சகோதரி, சிறுமிகள், குழந்தைகள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும். ஒரு அடிமையை விட ஆண்டவரே நான் தாட்சியா இருக்கிறேன். இறைவன் என்ன செஞ்சார்? மேலே உயர்த்தினார். திருமுழுக்கு யோவான், அவர் வளர வேண்டும், நான் தாழ வேண்டும். அவரது மிடியறிவாழை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத ஒரு மனுஷன். எவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை, அவரது மிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட தாட்சி உள்ளம் கொண்ட திருமுழுக்கு யோவானை இயேசு உயர்த்துகிறார். பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட இதற்கு முன்பு பிறந்ததும் இல்லை, பின்பும் பிறக்கப் போவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே தாட்சி, செருக்கு, அந்த செருக்குடைய பிள்ளைகள் ஆணவம், இருமாப்பு, கர்வம், இந்த இரண்டில் எவை என்னில் மேலோங்கி இருக்கிறது? கர்வத்தால், ஆணவத்தால் என்ன சாதிக்கப் போகின்றோம்? தாட்சியால் என்ன சாதிப்போம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன். ஜெபிப்போமாக. நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முந்தையது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தையது வீண் பெருமை என்ற இறை வாக்கை நம் அனைவருக்கும் கொடுத்த விண்ணக தந்தையிடம்
நம் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். ஏழ்மைப்படுத்தப்பட்டு எளியவர்கள் ஒதுக்கப்படும் எம் உலகில் ஒதுக்கப்பட்டோரின் குரல் கேட்கப்படவும் எளியவர்கள் நலம் பெறவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இல்லங்களில் முதுமை தனிமை போன்றவற்றால் துன்புறும் அனைவரும் உடல் நலனையும் உம்முடன் இருப்பையும் கண்டு கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிவுற்றோர் மேலும் நலிவடைகின்றனர், வலியோர்களின் இன்னும் வலிமை அடைகின்றனர். எம் நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல்கள் மறைந்து அனைவரும் தங்கள் வாழ்வாதாரங்களை கண்டுகொள்ளவும் அரசியல் தலைவர்களின் கண்டுகொள்ளா தன்மை மறைந்து ஒருவர் மற்றவரை பொறுப்புணர்வோடு வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர், வன்முறை, இயற்கை சீற்றம் என அன்றாடம் புலம்பெயரும் மனிதர்கள் தங்களுக்கான இடத்தை உலகில் கண்டுகொள்ளவும் அனைவரும் இறை அரசின் விருந்தினர்கள் என்ற நிலையில் நாங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் தெய்வமே எம் இறைவா, இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் எங்கள் பங்கு தந்தை அருள் திரு ஆரோக்கிய சகாய செல்வம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் இவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக நமது ஆலயத்திலே முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள், கொடிக்கம்பம் அமைத்தல் பணி, ஆலயத்தை சுற்றி அந்த கற்கள் பதிக்கக்கூடிய பணிகள், இவற்றை இறைவன் நல்ல உள்ளங்கள் மூலமாக இந்த பணியை விரைவுபடுத்தக்கூடிய சூழலை கொடுக்கும்படி அந்த பணிகளுக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. நீதிமொழி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். பிறர் என்ன சொல்லுவார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக்கொள்வார். ஆண்டவரை நம்புவோருக்கோ அடைக்கலம் கிடைக்கும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கையிலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செருக்கு, இருமாப்பு, ஆணவம், கர்வம், வீண் வீராப்பு இவற்றையெல்லாம் எங்கள் உள்ளத்திலிருந்து எண்ணத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு உமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, சக மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய தாட்சி என்ற புண்ணியத்தை எங்கள் உள்ளத்தில் ஏற்று அனைவருக்கும் ஒரு நல் மனிதனாக, எடுத்துக்காட்டான மனிதனாக வாழக்கூடிய அருள் வரங்களை எங்கள் அனைவருக்கும் வழங்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை என்னையே நான் அளிக்கின்றேன். அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை என்னையே நான் தருகின்றேன். அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும்
இதயம் நிறைந்த காணிக்கை. பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும். பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும். யாவும் முந்தன் உடைமையே, யாவும் முந்தன் உடைமையே. நானும் உமது அடிமையே. ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. இதயம் நிறைந்த காணிக்கை. என்னையே நான் தருகின்றேன். அழகு பொழியும் படைப்புக்கள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. என்னையே நான் தருகின்றேன். அழகு பொழியும் படைப்புக்கள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரை புதுசுக்காகவும் ஆட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திராவை நடத்துதலுக்காகவும் மது கையெட்டுபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளம் போனார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அணிலில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக.
அவர் பாடுபட மடம்பு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிறகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஒடியும் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களின் தூய் ஆவியாண்டவர் ஒன்று சேர்க்க வேறுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ பேராயோ பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்பை நிறைவு பெற செய்திருளும். காலை வேளையிலே புனிதமான ஆலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக இந்த மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர் தேடும் எதிர்ப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாகிய புனிதமிக்க மரியா, அவளை கடவுளான புனித யோசோப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி மிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாளர்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இருமாப்பு, செருக்கு, ஆணவம், கர்வம் இவை அனைத்தும் இறைவன் முன்னிலையிலிருந்து மனிதரின் முன்னிலையிலிருந்து நம்மை தூரப்படுத்தும், தனிமைப்படுத்தும். அவை நம்மிடம் மேலோங்கி இருக்கிறதா? தாட்சி இறைவனுக்கு அருகிலும் மனிதருக்கு அருகிலும் கொண்டு வந்து நட்பையும் உறவையும் வளர்க்கும். இந்த நல்குணம் நம் ஒவ்வொருவரில் மேலோங்கி இருக்கிறதா? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேரை பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண்டு மணக்கோள் கண் மனம் துள்ளி துள்ளியாடும். இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண் மணக்கோள கண் மனம் துள்ளி துள்ளியாடும். மேகம் திறந்து மின்னல் நுழையும் தூவும் மழை போல, பாவம் துறந்து வாழம் இரு வந்த உணவிது அருந்தவி. இலைகள் சுமந்த மலர்கள் தவள் வீசும் தென்றலாக, உள்ளம் புகுந்த உயிரில் கலன் உறைய வந்த
வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவனெந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவனெந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது கனிதாக கனிவாக தந்தை காட்டும் உறவு இது இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது இனிதாக கனிவாக தந்தை காட்டும் உறவு இது மின்னோர் உண்ட உணவு இது நம் முன்னோர் கண்ட கனவு இது மின்னோர் உண்ட உணவு இது நம் முன்னோர் கண்ட கனவு இது வாழ்வை தந்திட வருகிறது மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையைப் போல உரைய வந்தவா வருகவே இது மங்கள நேரம் மன்னவனெந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது மங்கள நேரம் மன்னவனெந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் படைத்தவரே நமக்காக படைத்திடும் இந்த உணவு இது உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது படைத்தவரே நமக்காக படைத்திடும் அந்த உணவு இது உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது நிறைவை தருகின்ற உணவு இது அவன் நினைவால் செய்யும் உறவு இது நிறைவை தருகின்ற உணவு இது அவன் நினைவால் செய்யும் உறவு இது இதை உண்போம் அவரில் வளர்வோமே மேகம் திறந்த மின்னல் நுழைந்து தூவும் மழையைப் போல பாவம் துறந்து வானம் இரு வந்த உறவிது அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவள் வீசும் பெஞ்சலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலம் உரைய வந்தவா வருகவே யுபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பச்செய்தி பிற அன்பு சுடரும் மத அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இதனோக்கை எம்மேல் மீண்டும் தட்டி எழுப்போதாக. நற்செய்தியின் விதைகளை ஆயிராமல் விழிப்போராக. மதருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாநிலத்துக்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமை நாதிகம் அறிந்து மது மாற்றி முடிவின்றி ஒளிரும் பொழுது உரிவுடன் எதிர்பார்க்கும் புதிய வினகத்தையும் புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக. யுபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதனாக்க தேர்ப்பனிலாகிய எம்மேல் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டெழுப்பதாக. அதை அருள் நம்மை பரி மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவது பரப்புவதாக. முடிவின்றி பொழுதுக்குரிய எம்மிரவனாகிய உமக்கே மாற்றி புகழும் என்றென்று முறித்தாக்குக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரை, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவரானதாலும் அவரது வாழ்வு மது பலிப்பிடத்தில் எடுக்கப்படுவதாலும் அவளை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலக நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவளை சோதிப்பதாலும் அவர்களை முதலத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாக இருக்கும் போதும்
வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் போதும் அவளை காப்பாற்றும் ஆண்டவரை அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரில்லை என்றும் மனித பலவீன கொண்ட மனித எதிர்ந்தால் அவளை உண்டு என்று நினைத்து அவளை காப்பாற்றும். அவர்கள் ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவளை காப்பாற்றும். மரியே குருக்களின் அரிசியை குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார திருநாட்கள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. செப்டம்பர் மாதம் 1 தேதி நாளை நம் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரை சிறப்பான விதத்திலே நினைவு கூர்ந்து மாலை 5:45 மணிக்கு தேர் பவனி, அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்பாக திருப்பலி நடைபெறும். 3ஆம் தேதி புதன்கிழமை மாதத்தின் புதன்கிழமை மாலை 5:45 மணிக்கு தேர் பவனி, அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை வழக்கம்போல் திருப்பலி, மாலை 6 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம், அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். 6ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேர்பவனி, திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. ஒரு சில அறிவிப்புகள். கொடிக்கம்ப பணிக்காக எத்தனையோ நல் உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களால் இயன்ற அளவுக்கு முக மலர்ச்சியோடு இந்த நன்கொடைகளை வழங்குகின்றார்கள். கடந்த வாரத்திலே நன்கொடை வழங்கியவர்கள் 27/8 அன்று பெயர் சொல்ல வேண்டாம் என்று ஃபாதர் என்று கேட்டுக்கொண்டதா. நான் வழக்கமாக இப்படி பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் சொல்லிடுவேன். நான் சில டைமில் எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை அது சிறிதோ பெரிதோ அது கவலையே இல்லை, கடவுள் பார்த்துக்குவார். அந்த பணிக்காக ஒரு நபர் கொடுக்கின்ற பொழுது எத்தனையோ நபருடைய காதுகளில் அந்த செய்தி விழுகிறது, பார்க்கின்றார்கள், விசாரிக்கின்றார்கள் யார் இந்த நபர். அட்லீஸ்ட் இந்த 500 பேரில் யாராவது ஒரு உள்ளம் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும். அதற்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். சில பேர் கட்டாயப்படுத்தி கேட்கின்ற பொழுது அந்த மனசுக்குள்ளே தெரியும் அந்த குடும்பம் யார் என்று சொல்லி. ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக பார்த்து அப்படி பார்க்கின்ற பொழுது 27/8 அன்று பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000 இந்த பணமெல்லாம் சேர்க்கப்படும். பெயர் சொல்லவில்லை என்றாலும் பணமானது சேர்க்கப்படும். 28/8 அன்று திருமதி ஆரியத்தம்மாள் திரு வல்லபதாஸ் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500. இந்த பாட்டி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கஷ்டம். ஃபாதர் பென்ஷன் பணம் ஃபாதர் இப்போ தான் வந்துச்சு ஃபாதர், 2000 ரூபாய் என்ன சொன்னாங்க. உடனடியாக நான் கோவிலுக்கு கொடுக்கணும் ஃபாதர். நான் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லைம்மா உங்களுக்கு சாப்பாட்டுக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர் எல்லாம் சொன்னாங்க ஃபாதர், கொடிக்கம்மன் சொல்லி அதான் உடனே வரோம் ஃபாதர். இப்படிப்பட்ட நல் உள்ளங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. கோவிலுக்காக செய்ய வேண்டும், அது எவ்வளோ கொடுக்கறன்னு பரவாயில்ல, கடவுள் பார்த்துவார். அந்த நல்ல மனசுக்கு பாருங்க, எனக்கு வரக்கூடிய பணத்திலே நான் இறைவனுக்காக கோவிலுக்கு கொடுக்கிறேன். அந்த நல் உள்ளம் 500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக திருமதி எஸ் கல்பனா என்கிற அந்தோனியம்மாள், திருமதி வினித் என்கிற மேரி பாஸ்கா நேற்று காலை கொடுத்தார்கள். குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5000. இந்த 3 குடும்பங்களுக்கும் உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் ஜெபத்தையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
24/8 அன்று ஞாயிற்றுக்கிழமை வந்த அந்த தொகை 1,85,600. 31/8 இன்று இந்த 3 தொகையும் சேர்த்து மொத்த தொகை 1,91,600 ரூபாய். எனவே இன்றும் இதற்கு முன்பும் நன்கொடை வழங்கிய இந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறுவோம். நேற்றிலிருந்து அந்த சென்ற ஆண்டிலிருந்து யாரெல்லாம் நன்கொடை வழங்கினீர்களோ அவருடைய பெயர் பட்டியல் அமௌண்ட் எல்லாம் நமது நோட்டீஸ் போர்டிலே போடப்படும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்ற இறைவார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. அடுத்ததாக நமது பங்கிலிருந்து ஏறக்குறைய ஒரு 60 பேர் வேளாங்கண்ணிக்கு சென்றிருக்கின்றார்கள் பேருந்தின் வழியாக. இந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் சென்றிருக்கின்றார்கள். எனவே மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் வகுப்பு எடுக்கலாம், இல்லை என்றால் இந்த வாரம் அந்த மறைக்கல்வி வகுப்பை தடை செய்யலாம். வருகின்ற வாரத்திலிருந்து நாம் மீண்டும் தொடங்கலாம். எனவே மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்தார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையர் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னை தான் நம்மை தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாற்றி உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.